த லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் சொல்லுவாங்க. ஏபி டிவிலியர்ஸ் எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. WCCல இங்கிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து பேட்டிங் வந்து ஆட வந்திருப்பாங்க. அவங்க பேட்டிங் லைன் அப்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது வந்து சொல்றதுக்கு இல்லை. வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே 10 ரனுக்கு வந்து அவுட் ஆகிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோயின் அலி வந்தாரு. சரி எதனா அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் வந்து 10 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸ்கோர் எதுவுமே வந்து ட்ரபிள் பண்ண முடியல. அப்புறம் நம்மளுக்கு ஸ்மித்னு ஒரு பிளேயர் ஏதோ 2-3 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமா பவுலிங் போட்டு வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கன் வந்து வந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 6 அடிச்சாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 153 ரன் அடிச்சா பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணுவாங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி டிவிலியர்ஸும் ஆஷிப் மாமுலா வந்து இறங்கினாங்க. அப்பயே தெரிஞ்சிருக்கும் ஆனா சரியான காம்பினேஷன் சொல்லிட்டு ஆஷிப் மாமுலா என்னவோ பொறுமையா தான் ஆனாரு. ஆனா தலைவன் ஸ்ட்ரைக் வந்தவனே வெறும் 4 6 மட்டும் தான் டீல் பண்றாரு. அந்த பால் எல்லாமே தெறிக்கி விடுறாரு. ஒரு மொட்டை ஓவர்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 6 வந்து அடிச்சிருப்பாரு. காட்டடி பார்த்தீங்கன்னா வச்சு சொருவி இருப்பாரு. 100 வந்து தலைவன் போட்டு முடிச்சிட்டாரு. பாதி ரன் இவரே அடிச்சிட்டாரு 153 ரன்ல. அண்ட் ஃபைனலா இந்த செஞ்சுரிலாம் கூட ஒரு பேக் ஷாட் ஒன்று அடிச்சிருப்பாரு பாருங்க. அந்த ஷாட் மட்டும் தான் மைண்ட்ல வந்து நிக்குது. பழைய ஏபி டிவிலியர்ஸ் வந்து பார்த்த மாதிரி இருக்கு.